வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து லன்ச் என்ன பண்ண போகிறேன்னா காரக்குழம்பு செய்ய போகிறேன். காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் எப்பவுமே முதல்ல புளியை ஊற போட்டுப்பேன். எந்த சாம்பார் செய்யணும்னாலும் புளி போடணும். எந்தெந்த குழம்புக்கு புளி போடணுமோ அதுக்கு நான் புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டுப்பேன் தண்ணியில். அப்போ கொஞ்சம் ஈஸியாக ஊறி நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ புளி ஊற போட்டிருக்கேன். காரக்குழம்பு மீந்துச்சுன்னா கூட மறுநாள் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் மிச்சம், சமையல் சுலபமாகிடும். அதனால் நான் வந்து காரக்குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு. பாருங்கள், புளி ஊற போட்டிருக்கேன். அடுத்தது அதுக்கு வந்து நான் இந்த சாக்லேட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு சேர்க்குறேன். சுவையான சாக்லேட்டு கத்திரிக்காய் கூடவே ஒரு வெள்ளை கத்திரிக்காயும் போட்டு கூடவே முருங்கைக்காய் போட்டு பாருங்கள், இவ்வளவும் போட்டு நான் சுவையான சாக்லேட்டு கத்திரிக்காய் குழம்பு சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாக்லேட்டு கத்திரிக்காய். இது 20 ரூபா தான். நல்ல ஒரு கேரி பேக்கில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, புதுமையான கலராக இருக்குது. அதனால் நான் இந்த சாக்லேட் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு புளி ஊற போட்டுட்டேன், காய்கறி எடுத்துக்கிட்டேன். இந்த சாம்பார் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் நல்லா தோலை உரித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் மண் சட்டியில் தான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப சுவையான காரக்குழம்பு. இதை பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் சீக்கிரமாக செய்து முடிக்க முடியும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு தான் போடுவோம். காரக்குழம்புக்கு கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வேற புதுசாக சாக்லேட் கத்திரிக்காய் போட்டு சேர்க்குறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். கடுகு பொடிட்டோம். கடுகு நல்லா பொடிஞ்சிச்சா, நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நம்ம எப்பவுமே எண்ணெயிலலாம் காய்கறி போடும்போது பொறுமையாக போடணும். வேகமாக போட்டு எண்ணெய் தெரிச்சிடும். கருவேப்பிலை போட்டுருக்கேன். கருவேப்பிலை இதை நல்லா வதக்கலாமா. உப்பு சால்ட்டு காலி ஆயிடுச்சு, வாங்கணும். உப்புலாம் குறையவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கண்டு போங்க மறந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். ஓரளவு பெரிய வெங்காயம் போட்ட மத்தியில் அது வதங்கிச்சு. நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணும்போது இது வந்து வடகம் போட்டு தாளிக்கிற டேஸ்ட்டுக்கு வந்துடும். எப்பவுமே சாம்பார் வெங்காயம் மட்டும் வடகம் டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம வடகம்லாம் யூஸ் பண்ணாதவங்க இந்த சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி இதோடு போட்டுக்கோங்க. இதோடு நல்லா இதுவும் வதங்கட்டும். சாம்பார் வெங்காயம் வாசனை போட்டோம், கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலே. இப்போ இது நல்லா வதங்கிச்சு பாருங்க. அந்த வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரியே ஒரு வாசனை வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் கத்திரிக்காய் நீல வாக்கில், அதுவும் வெள்ளை கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டுக்கிறேன். இதோடய நல்லா வதக்கிப்போம். கத்திரிக்காய் மட்டும் நல்லா பூச்சி உள்ளே இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது. இப்போ இதோட இது நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். உப்புலாம் போட்டுட்டேன். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிச்சு பாருங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், தக்காளி பார்த்தீங்களா, இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு சிலர் கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறாங்க, அதுவும் போடனா போட்டுக்கிடலாம். இப்போ நான் இதிலே புளியும் கரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம வெந்த பிறகு உப்பு புளி காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கணும். முதல்ல டேஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா.
செம்ம டேஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா புளி தண்ணியாக கரைச்சிக்கிடலாம். கெட்டியான பதத்துக்கு வேணும்னா கெட்டியமாக கரைச்சிக்கிடலாம். இப்போ மறுபடியும் நான் இதுலேயே கரைச்சி ஊற்றிட்டு இந்த இதையும் போட்டு இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ வெந்த உடனே நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்து எது குறையா இருக்கோ, காரம்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்புன்னா உப்பு போட்டுக்கலாம், புளின்னா புளி ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. நல்லா இப்போ காய் எண்ணெயோடு போட்டு இந்த குழம்புல போட்டு வேகட்டும். நல்லா வேகட்டும். புளி உப்பு காரம் எல்லாம் இந்த காய்கறியில் இறங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். காரம் போதும், உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஃபைனலாக அதை ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது நான் புடலங்காய், இந்த 2 புடலங்காய் இருக்குது, அதை கூட்டு பண்ண போகிறேன். இப்போ அதை கூட்டு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இந்த பருப்பு வேக போட்டு போகிறேன். முதல்ல சிறு பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பைத்தம்பருப்பு, அதை வேக போட்டு அதில் தான் நான் சொரக்காய் புடலங்காய் சேர்க்குறேன். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் பருப்பு கழுவிட்டு வேக போட்டு வரேன். நான் இது புடலங்காவை இந்த பருப்பு வேகத்துக்குள்ளே புடலங்காய் நல்லா சின்ன அரிஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மேலே இருக்க தோலை நான் அப்படியே சீவிப்பேன். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தோலை இப்படி சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துன்னு வரேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், சுவையான காரக்குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வத்தல் வறுக்க போகிறேன். சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது இறக்கி வச்சிடலாமா? இறக்கி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வத்தல் வறுத்துக்க போகிறேன். இது என்ன வத்தல்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ், ஏபிசிடி வத்தல் தவிரங்க. இந்த வத்தலை வறுத்து கொடுத்தா சின்ன பசங்கள்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி காரக்குழம்புக்கு இந்த வத்தல் தான். சிம்மில் வச்சு வறுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு. இது சிம்மில் வச்சு ஏபிசிடி வத்தல். காரக்குழம்புக்கு வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வத்தல் வறுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வத்தல் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஏபிசிடி Z வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே புடலங்காய் கூட்டு பண்ணிக்கிடலான்னு பார்க்குறேன். இந்த எண்ணெய் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கொடுத்தாலும் போல
கடுகு பொஞ்சிச்சு. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா, கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, வதக்கிக்கிடலாம். நான் கட் பண்ணி கழுவி வச்சுருந்த புடலங்காவை போட்டுக்கிடலாம். சால்ட் போட்டுக்கிடலாம். நான் வேக வச்சுருந்த பருப்பையும் இதோடு போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இந்த பாயத்த பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிடலான்னு பார்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும். சுவையான புடலங்காய் கூட்டு, சாக்லேட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு இது காரக்குழம்பு. அடுத்தது ஆல்ஃபாபெட்ஸ் வத்தல், கலர் இது வத்தல், ஏபிசிடி வத்தல் எடுத்துருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தண்ணி நல்லா வற்றின பிறகு கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு காபி மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.